இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போறார். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக ஆண் மகனினால் பாதிப்பு. இருக்கிற பல்லெல்லாம் தட்டி விட்டு புதுசாக பல்லெல்லாம் வைப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடக்கும். 100% நடக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டீசெண்டாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இதை விட்டால் டிவோர்ஸ் வரைக்கும் போகும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு விஷமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விஷமாக இருக்கும். ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். ரொம்ப நல்லா நடக்கும். சனி வக்கரமாக இருந்ததுன்னா வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு 3 வேலை, 3 லைன் அப், 3 ஆஃபர் வந்து சேரும். பணமே பத்தாது. பணம் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் பத்திரம் பத்திரம் பத்திரம். என்ன பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகும்? சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது. எங்கே? அஷ்டமத்தில் வக்கரம் அடைகிறது. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். 10,000 இட்லி வேணும். சாம்பிளுக்கு ஒரு 100 இட்லி மட்டும் இப்போ கொடுங்க, நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னா 10,000 இட்லிக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் 10,000 இட்லியா அப்படின்னு நினச்சி போய் அந்த 100 இட்லி கொடுத்துட்டு என்ன சொல்லுவான், அட்வான்ஸ் இவ்வளோ பெரிய வேணும், இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் வேணும்னா எனக்கு கமிஷன் வேணும்னு சொல்லுவான். சரி போனால் போட்டோன்னு சொல்லி 10,000 இட்லி தானே வரப்போதில்லை அப்படின்னாலும் ஒரு 500 கொடுங்கண்ணா. 500 வாங்கிட்டு 500 கொடுத்து 100 இட்லியும் கொடுத்துட்டு எங்கடா போனான்னு அவன் காணாம போயிடுவான். இந்த மாதிரி நம்பி கழுத்த இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க. வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். வேலைகளில் அடுத்த 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக வருவாங்க. எங்கிருந்துனா வரீங்க நீங்களாம்? டிசைனாக பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்தணும்னு வரீங்களான்னு கால் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் பிரிகிற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை. மாமியாருடைய ஹெல்த் பயங்கரமாக பாதிக்கும். ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். ரொம்ப நல்லா நடக்கும். எந்த வீட்டில் மாமியார் எதிராக இருந்தாங்களோ இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து அருமையான படத்துக்கு போயிட்டு வருவீங்க. சனி வக்கரமாக இருந்ததுன்னா வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு 3 வேலை, 3 லைன் அப், 3 ஆஃபர் வந்து சேரும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வேலையில் எந்த அரியர்லாம் வராமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து சேரும். ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய அரியர் சார், பாக்கி சார் வரல சார், அது இப்போ வரும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லைன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, ஒரு 5 லைன் அடி பழிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி தான் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு இப்போ செவ்வாய் வந்து உட்கார போகிறார். ராசி லக்னத்தில் செவ்வாய் கேது சேர்ந்ததுனால வீட்டில் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும். சண்டை சச்சரவு, சில பேருக்கு ஸ்டிச்சு, சில பேருக்கு ஹிச்சு எல்லாம் நடந்திருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போகிறார். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக ஆண் மகனினால் பாதிப்பு. இருக்கிற பல்லெல்லாம் தட்டி விட்டு புதுசாக பல்லெல்லாம் வைப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடக்கும். 100% நடக்கும். மெயினாக கிச்சனில் இருக்கக்கூடிய பைப்பு பாதிக்கும். அந்த பைப்பை தூக்கி போட்டு புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி நடக்கும். மோட்டார் வாகனங்கள் அதெல்லாம் பிரச்சனை ஆகும். நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, திடீர்னு நின்று போச்சு. அப்படி புதுசு மாற்றுறது, ஒரே வேலையை 2 தடவை 3 தடவை செய்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டீசெண்டாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இதை விட்டால் டிவோர்ஸ் வரைக்கும் போகும். ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, வாக்குவாதம், பிரச்சனை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு விஷமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விஷமாக இருக்கும். தயவு செய்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை நாமே குவெஸ்சன் பண்ணிக்கணும். ஜாதகத்தில் சனி வக்கரம்னா இப்போ சண்டை போட்டால் காரியம் நடக்கும், சண்டை போட்டால் பணம் வரும், சண்டை போட்டால் இப்போ மாறாத ஹஸ்பண்ட் மாறுவான், மாறாத ஒய்ஃப் இப்போ நல்லபடியாக மாறுவாங்க, நல்ல இணக்கமாக மாறுவாங்க. எந்த இடத்துல சண்டை போடணுமோ அந்த இடத்துல சண்டை போடணும், எந்த இடத்துல போடக்கூடாதோ அந்த இடத்துல போடக்கூடாது. இது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது? உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு டென்டிஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். நீட் எழுதி கிளியர் பண்ணி உட்காந்துருக்கீங்க, இப்போ டென்டல் காலேஜில் சேருவீங்க, இஎன்டி காலேஜில் சேருவீங்க. இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் இப்போ நமக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. ஜல்லி, மணல், கட்டுமானம், ஹார்ட்வேர், இந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னு வைங்க. அந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் நல்லவன் தானேன்னு சொல்லி நீங்கள் பணம் கொடுத்தீங்க, எல்லோரும் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அவ்வளோதான். பயங்கரமான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக தான் இருக்கணும். உங்கள் ஹெல்த் ரொம்ப கவனம். சாப்பிடக்கூடிய உணவில் லைட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லி லைட்டாக ஒரு 2 மோர் மிளகா மட்டும் சாப்பிட்டுக்கிறேங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியதுதான். நிற்காமல் போகுதுங்க அப்படின்னு போய் சொல்லுவீங்க.
அதனால் இந்த முழகா மேட்டர்லாம் வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் வந்து முருகன் பெயர் கொண்ட ஆட்கள் இருக்காங்களோ அவர்கள் மூலியமா நல்லதும் நடக்கும், அவர்கள் மூலியம் தான் கெட்டவும் நடக்கும். பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து பொறுமையாக இருக்கமோ, குடும்பத்தில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கோ அவ்வளோ நல்லது. பணமே பத்தாது, பணம் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் பத்திரம் பத்திரம் பத்திரம். என்ன பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகும்? ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நாம் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். முகத்தை பார்க்கணும், முருகனுடைய முகத்தை பார்க்கணும், கண்ணங்களை பார்க்கணும், கண்களை பார்க்கணும். சாட்சாத் கண்ணில் அப்படியே தீபாராதனை காட்டும் பொழுது அந்த தீபமும் முருகப்பெருமானுடைய முகமும் ரெண்டும் கலந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பண்ணுங்க. சிம்மத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சூப்பராக இருப்பீங்க.